ப்ரோமோ ஒன்று வழக்கமாக எல்லா வெள்ளிக்கிழமையும் யார் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த வாரம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் யார் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக பார்க்கும்போது தெரியுது. இருந்தாலும் இந்த இடத்துலையும் சில ஃபேவரட்டிஸ் தான் பண்ணுறானுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு குரூப்பீசம் கேம் ஒன்று ஆனானுங்க பார்த்தீங்களா, சேம் லைக் அதே மாதிரி இந்த பெஸ்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர்லேயே குரூப்பீசத்தை நிரூபிக்கிறானுங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நண்பர்களே. முக்கியமாக இந்த கண்ணியம் உத்தமர் கேங் இல்லைனா எத்திக்ஸ் கேங்னு வச்சுக்கலாமா. ஏன்னா இவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இந்த வாரம் ஃபுல்லாக எத்திக்ஸாக கேம் ஆனவங்க. இதுக்கு தலைமை பொறுப்பேற்கிறவர் நம்மளோட கண்ணியன் முத்துக்குமரன் அவர்கள். அதுக்கு பின்னாடி துணைத் தலைவராக இருக்கிறது நம்மளோட அன்னை தெரசா ஜாக்லின் அவர்கள். இதுக்கு பின்னாடி வர்றது குட்டி கிளவுன் நம்மளோட இவர் ரயான் அவர்கள் மற்றும் மஞ்சரி, அதாவது புனிதர்கள் வரிசையில் வர நம்மளோட மஞ்சரி. ப்ளஸ் இதில் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு ஒரே ஒரு நல்ல மனுஷன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தீபக் மட்டும்தான். ஏன்னா தீபக் மட்டும்தான் கேமராவுக்காக தன்னை நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அவர் எப்படி ஆடுறாரோ அந்த மாதிரி இருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும் தெரியாமல் அந்த கேங்கில் போயிட்டு சிக்கிட்டார். மற்ற எல்லாருமே நல்லா புனிதர்கள். ஓகேவா. ஸோ இவங்க கேங்காக சேர்ந்து ஒருத்தவங்க ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க. இவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் இருந்தே மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்கள எனக்குமே பிடிக்காது. ஓப்பனாக சொல்கிறேன் நான். எனக்கு அன்சிதா பிடிக்காது தான். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அன்சிதாவோட கேம் பிடிக்காது, அந்த வெஞ்சன்ஸ் பிடிக்காது. பட் ஆனால் இந்த வாரம் அந்த ஆடின கேம் இருக்குது பார்த்தீங்களா, அது முழுக்க டிஃபென்ஸுக்காக ஆடின கேம். அதாவது யார் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸால் ஆடின கேம் கிடையாது. ஒரு பொண்ணை 4 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண வரானுங்க, 4 பேர் சேர்ந்து அமுக்க வரானுங்க. அப்போது அக்ரெசிவாக ஆடுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். அப்போது நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஆடுறது எத்திக்ஸான கேம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த 4 பேர் வரும்பொழுது அதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் அக்ரெசிவ்ஸை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன். முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பீங்க. அதாவது இந்த டீம் தான் பெஸ்ட். அதே ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உசுரை கொடுத்து விளாண்டது பிங்க் டீம்டா. உசுரை கொடுத்து 6 பேரை நேற்றுக்கு ஃபுல்லாக சமாளித்து கடைசியில் க்ளவுன் ஆனது யார் தெரியுமா? ப்ளூ டீம் தான் க்ளவுன் ஆனானுங்க. இவ்வளோ கேம் ஆடினானுங்களே, ஆடிட்டு கடைசியில் யாருக்கு போச்சு? ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங்கிற மாதிரி எல்லோ டீம் பெஸ்ட் டீம் சார். அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடுச்சுங்க. ஆக இவனுங்க ஆடினது ஃபுல்லாமே நேற்றுக்கு எல்லோ டீமுக்காக ஆடிட்டானுங்க. ஆனால் உண்மையாகவே இந்த டாஸ்கில் உசுரை கொடுத்து விளையாடுறதுன்னு பார்த்தா பிங்க் டீம். ஏன்னா 6 vs 1ங்கிறது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போச்சு. அப்படி போய் அந்த 3 பேர் கஷ்டப்பட்டு ஆடின கேமை அசிங்கப்படுத்துகிற விதமாக அன்சிதாவை பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்லையா, பெஸ்ட் பர்ஃபார்மர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்கிறானுங்க. இவனுக்கு எப்படி ஆடணும்னு எதிர்பார்க்குறானுங்க எனக்கு தெரியல. பவித்ரா மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களாடா? பவித்ரா எல்லாரும் சேர்ந்து அமுக்குறானுங்க, மிதிக்கிறானுங்க, பிடிச்சி இழுக்கிறானுங்க, ஜாக்கிலெல்லாம் போயிட்டு போலன்னு பொழகுது. அப்படி இருக்கும்பொழுது பவித்ரா மாதிரி எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு உட்காந்துருக்கிறது உங்களுக்கு நல்ல கேமு. அதை திருப்பி அடித்தா அது அக்ரெஸ்னஸ்ஸு. ஏண்டா 4 பேர் சேர்ந்து ஆடுறது, 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பிடிச்சி அமுக்கிறது எத்திக்ஸ்னா, அந்த 4 பேரை தடுக்கிறதுக்காக அக்ரெசிவாக ஆடுறது கரெக்டான கேம்னு நான் சொல்கிறேன். அப்படி தான் அன்சிதா நேற்று ஆடினாங்க. அதுக்கு உடனே இவங்க எல்லாரும் ஒஸ்ட் பர்ஃபார்மர். எனக்கு சௌந்தர்யாவை சொன்னது கூட ஓகே டன். சௌந்தர்யா ஒன்றும் பண்ணலை தான். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்னென்னு தெரியல, டாஸ்க் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட் ஒருத்தர் அவங்க வெளியே போயிடுறாங்க. பொம்மை டாஸ்கில் அவங்க வெளியில் போயிடுறாங்க, இந்த டாஸ்கில் வெளியில் போயிட்டாங்க. அன்சிதா அப்படி என்ன ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படி இது எனக்கு தெரியல நண்பர்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா ஒன் சைடாக பார்க்காம நியூட்ரலாக பார்த்து சொல்லுங்கள். அக்ரெசிவாக ஆடுறாங்க அப்படி இது நீங்கள் சொல்கிறீங்கள, அப்போ 4 பேர் வரும்போது அக்ரெசிவாக ஆடாமல் அப்படியே பவித்ரா மாதிரி அடி வாங்கிட்டே கிடக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? எதிர்த்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? என்னடா அவங்க நியாயம்? எல்லாரும் உருட்டுறானுங்க, முத்துக்கு சொம்பு தூக்குறானுங்க. எல்லாரும் ரிவ்யூவர்ஸுங்கிற பேரில் எல்லாரும் உருட்டுறானுங்க பாரு உருட்டு. இவனுக்கு மற்றவங்கள பியா இருக்கிறானுங்க. அது ஆக்சுவலாக முத்துக்கு எதிராக ஏதாச்சும் நம்ம சொல்லிட்டா போதும், நீ சௌந்தர்யா பியா, நீ அருண் பியா, யாரா நீங்களாம்? அப்படிலாம் முத்து மட்டும்தான் இங்கே புனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரா? முத்து தவறே செய்யவில்லையா? 100% கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்காரா? மற்றவங்க எல்லாருமே தப்பு செய்கிறாங்க, முத்து மட்டும் தான் கரெக்டாக. அவன் அப்படி தான் உள்ளே யாரை பார்த்தாலும் யாருக்கிட்ட போய் யார் பேச வந்தாலும் நீங்கள் அப்படி பேசாதீங்க, நீங்கள் ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு பேச தெரியல, எல்லாமே ஒரு ஹெட் வெயிட்டுங்க, எல்லாமே ஹெட் வெயிட்டு. இவர் பேசுகிறது தான் கரெக்டு, மற்ற யார் பேசுனாலும் தப்பு. முத்துக்குமரனோட ஸ்டேட்மெண்ட்டுங்க. அவர்கிட்ட யாராச்சும் போயிட்டு பேச்சு வச்சுட்டு போனாலே வச்சுங்களேன், அவர் அந்த வார்த்தையாலே ட்விஸ்ட் பண்ணுவார். அந்த வேர்ட் பிளேன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா, வார்த்தையாலே விளையாடுறது. அது மற்றவங்க யாருக்கும் வரல, அது பேச்சாளர்களுக்கு தானாக வர்ற ஒரு விஷயம். அவங்க பேசுகிறதே திருப்பி அவங்களுக்கு மட்டும் திருப்பி விட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு சைலண்டாக ஒன்றுமே பண்ணல பார்த்தியா, நீ ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தியா, நீ
டென்ஷன் ஆகிட்ட பற்றியா, நீ கோவத்தை காமிக்கிற பற்றியா அப்படின்னு சொல்கிறது. இதை தான் தலைவர் முத்துக்குமரன் வந்ததுலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைவை பார்க்கும்போது தெளிவாக புரியுது. அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அன்சிதா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது என்னடா இது குருப்பிசத்தோட பீக்கில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஸோ அதில் வந்து மஞ்சரி சொல்கிறாங்க சவுண்டு பங்களிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சரி பொறுத்த வரைக்கும் சவுண்ட் ஃபோபியா வந்துருச்சு மஞ்சரிக்கு. எங்கே போனாலும் சௌந்தர்யா 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 இதே தான், எப்போ பார்த்தாலும் சௌந்தர்யா தான். இந்த லேடிக்கு நான் ஸ்டார்டிங் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தேன், அதை வந்து நான் வந்து பின்வாங்கிக்கிறேங்க. ஏன்னா இது ஒரு விஷயம் பண்ணுது. ஆக்சுவலாக மஞ்சரி வந்து ஆடுறது வந்து ரொம்ப எத்திக்ஸான கேம். அக்ரிஸாலாம் ஆடவே இல்லை, அன்சிதா தான் அக்ரிஸாக அடித்தான். இந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்களேன். அருண் பிரசாத் காலில் கல்லை போட்டதே மஞ்சரிங்கிறது எனக்கு தெரியல, பார்த்த யாருக்குமே தெரியல. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பின்னாடி கேம் ஆடிக்கிட்டு இருந்த யாரோ ரயானோ இல்லை அந்த எல்லோ டீம்லேருந்து யாரோ கல்லை போட்டு அருண் காலை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இப்போ இந்த கிளிப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது மஞ்சரி தான் காலை உடைச்சிருக்கு. இதுதாங்க எத்திக்ஸ் கேமு. அன்சிதா 4 பேர் வந்து அட்டாக் பண்ண வரும்போது ஆடின அக்ரெசிவ் கேம் வந்து எத்திக்ஸ் ஆடலை, இவங்க தான் எத்திக்ஸ் ஆடுறாங்க. பார்த்துங்க, எத்திக்ஸ் நம்பர் 1. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜெஃப்ரி சொல்கிறாரு. ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப கிவ் அப் பண்ணிட்டா. ஸோ டாஸ்க்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ஃபிசிக்கலாக நல்லா ஆடுவா, பட் ஆனால் வந்து ஆடலை அப்படின்னு சொன்னது வந்து அக்செப்டட் தான், ஒரு வகையில் உண்மை தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து முத்துக்குமரன் அன்சிதா வந்து சரியாக இந்த கேமில் வந்து பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து முத்துக்குமரன் வந்து அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, அந்த வீட்டில் யாருமே வந்து கல்லை தூக்கி போடாதீங்க, யாருமே கல்லை தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் டென்ஷனாக வருது. முக்கியமாக மஞ்சரிலாம் நேற்று நிறைய இடத்துல சொன்னார், கல்லை தூக்கி போடாதீங்க மஞ்சரி, தூக்கி போடாதீங்க மஞ்சரின்னு சொல்லிட்டு. ஆனால் கல்லை தூக்கி போட்டதுனால தான் அருணோட கால் உடஞ்சிச்சு. அது வந்து முத்துக்குமரன் அவர்கள் பார்க்கல. மஞ்சரி ஆடனா வந்து அது வந்து கல்லை தூக்கி போட்டால் அது வந்து எத்திக்ஸான கேம். அன்சிதா 4 பேரை வந்து வரும்பொழுது அதை டிஃபெண்ட் பண்ணி அக்ரெசிவ் ஆனது வந்து எத்திக்ஸ் இல்லாத கேம். இதுதான் இவரோட பார்வையில் வந்து இவர் பார்க்குற விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரயான் வந்து சொல்கிறாரு குட்டி கிளவுன், அதாவது வந்து அன்னை தெரசா இருக்காங்க பார்த்தீங்களா, தெரசாவோட குட்டி கிளவுன் குழந்தை இவர். ஸோ இவர் அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்க, அதை இவர் கொடுக்க இவர் டிசர்வ்டுன்னு நினைக்கிறீங்களா? முத்துக்குமரனுக்கு கொடுத்தா கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணேன். ஆனால் இவனுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே பண்ணாமல் ஒரு ஓரமாக டம்மியாக நின்றுக்கிட்டு கடைசியில் வந்து பவித்ராவை அட்டாக் பண்ண வரான். இவனை போயிட்டு கொடுக்குறீங்க, 3 பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, 4வது ஆளை இவன் வந்து அட்டாக் பண்ண வரான் பவித்ராவை. இவனுக்கு போயிட்டு கொடுக்குறீங்களாடா ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்? எந்த வகையிலா? ஐயோ, அது ஆனால் ஃபேவரட்டிசம் அப்படிது வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறானுங்க. எல்லா இடத்துலையும் ஃபேவரட்டிசம் பார்க்குறானுங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. நீங்கள் நான் நிறைய பேசணும், நிறைய பேரோட முகத்திரையை கிழிச்சு தொங்க விடணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. எல்லோரும் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பிரேக் பண்ணி சாரி கேட்குறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஸோ இது யார் சொல்லுவாங்கன்னா, இந்த டாஸ்க் ஆடும்பொழுது முத்துக்குமரன் மஞ்சரி அடிக்கடி சொல்லுவாங்க, பவித்ரா வந்து கடிச்சிருப்பாங்க, ஸோ அதுக்கு வந்து சாரின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டு சாரி கேட்பாங்க, தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டால் அவ்வளோதான். முத்துக்குமரன் அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, அம்மா அவங்க தப்பு பண்ணுவாங்கம்மா, தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டுட்டா அவ்வளோதாம்மா, முடிஞ்சு போச்சுமா. அவங்க வந்து அப்படியே தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டால் நம்ம வந்து சைலண்டாக போயிடணுமா. இவர் வந்து தப்பே பண்ணாதவர், புனிதருங்க இவர். நேற்றுலேருந்து இவன் எல்லாத்தையும் பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்கன்னே தெரில. கேட்டால் வந்து அருண் பிஆர் இருக்குது, எனக்கு இருக்கிற 4000 சப்ஸ்கிரைபர் எவ்வளோ எனக்கு பிஆர் ஒரு பார்க்க முடியும்? நான் நியூட்ரலாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் கண்ணை திறந்து பாருங்கடா. எப்போ பார்த்தாலும் முத்துக்கு சொம்பாவே தெரியாதீங்க. முத்துக்குமரன் பண்ண தவறையும் கேளுங்க. அட்லீஸ்ட்டு முத்துக்குமரனுக்கு நான் 80 வீடியோ சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போல்லாம் எங்கே போனீங்க? பிஆர்னு சொல்லாமல் முத்துக்கு பிஆர் சொல்ல வேண்டியதுதானே? அப்போ தப்புன்னு சொன்னால் தப்பை வந்து தட்டி கேட்க தானே ஆகணும். அதை விட்டுட்டு என்ன பேசுகிறாலும் பிஆர் ஏண்டா, இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்க டாப் ரிவ்யூவர்ஸ்னு சொல்லிக்கிற ஒரு பெரிய சேனலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க. இங்கே எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்க, வெளியில் வந்திருக்க எல்லாரும் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருந்த கண்டஸ்டன்ட் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு பிஆர் இல்லை. எவனாச்சும் ஒரு ஃபேன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டான், எவனா ஒரு யூடியூபர் வீடியோ போட்டான்னா அவன் பிஆர். ஆனால் உண்மையாலுமே பிஆர் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுவாக மக்கள் வந்து கண்ணை திறந்து பாருங்கள், யாருக்கு வந்து அதிகப்படியான சொம்புகள் தூக்கப்படுது அப்படின்னு. ஏங்க பிஆர்னா என்னங்க, தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை வந்து சரிப்படுத்தி நியாயப்படுத்தி பேசுறது தாங்க பிஆர். அப்படி எவனாச்சும் முத்துக்குமரன் பண்ண தப்பை வந்து வெளியே சொல்கிறானுங்களா, அவர் பண்ணுற வேட் பிளே வந்து வெளியில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அப்படின்னா யாருக்குடா பிஆர் ஒர்க் இருக்குது? பிஆர் ஒர்க் ஃபுல்லாக அவருக்கு தான் இருக்குது. நான் ஏன்னா சப்போர்ட் பண்ணன்ட்டு எனக்கு தோணுது. இப்போ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணாலும் கரெக்டுங்கிறானுங்க, என்ன பேசினாலும் கரெக்டுங்கிறாங்க.
ரயான்கிட்ட வந்து போயிட்டு ஒரு வேட் ப்ளே பண்ணுறாரு. நேற்றுக்கு கூட பார்த்துருப்பீங்க அதை, அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்ததுல இவர் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் அவனை ட்ரிகர் பண்ணி விட்றாரு. ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு சைலண்டாக போயிடுறாரு. ஆனால் கடைசியில் வந்து அவர் தான் வந்து தேவையில்லாம பேசுகிறாரு அப்படிங்கிறாரு. இவர் அந்த வார்த்தையிலே விளையாடுறாருங்க. அது அருண் பிரசாத் சொன்னதில் தப்பே கிடையாது. அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு இவர் கேமு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின், எனக்கு அன்சிதாவோட கேமே பிடிக்கல, அன்சிதா தான் கேம் சரியாகவே ஆடவே இல்லை, யார் இவங்க. ஸோ இந்த இமேஜை பாருங்களேன், இந்த மாதிரி எத்திக்ஸாக ஆடணுங்க கேமு. ஸோ நீங்கள் போய்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அன்சிதா மாதிரி 4 பேர் வந்தால் அக்ரெசிவாக ஆடக்கூடாது. அப்படியே பவித்ரா மாதிரி அப்படி கீழே படுத்தணும், எல்லோரும் ஏஞ்சி உட்காந்து பிடிக்கி இழுத்து, அதுதான்டா பெஸ்ட்டாக கேமே ஆடிச்சு. அக்ரெஸ்னஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க, எவன் எத்திக்ஸாக ஆடினீங்க, யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி. ரயான் சொல்கிறாரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா வந்து யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க, அந்த சிவப்பு கோட்டுக்குள்ளார போயிட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எவன் நின்னீங்க, அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எவன் அடிக்காமல் இருந்தீங்க, போயிட்டு எல்லாமே ரூல்ஸ் பிரேக் பண்ணி தான் இருந்தாங்க. யாருமே வந்து கரெக்டாக கேம் ஆடல. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. ஒருத்தவங்க எனக்கு பிடிக்காதுங்க, உண்மையுமே அன்சிதாவை பிடிக்காது. பட் ஆனால் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, குருப்பீசமாக ஆடிட்டு இருக்கானுங்க. இந்த கண்ணியம் கேங்கு, இந்த புனிதம் கேங்கு வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக ஆட்டமாக ஆடுனது இந்த புனிதம் கேங்கு தான். அந்த திருட்டு பிரியாணி கேங்கு ஆரம்பமாக சைலண்டாக ஓரமாக உட்காந்துட்டாங்க, அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து இல்லாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லாத பேச்சு, இல்லாத ஆட்டம். விஜய் சேதுபதி கண்டிப்பாக இதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாரா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அடுத்தது நிறைய வீடியோக்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள் இருக்குது, மதர் தெரசாவை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.